ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். திருப்பாடல் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கி விடமாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் என்று சொல்லி திருப்பாடல் 121 நமக்கு நம்பிக்கையை தருகிறது. கடவுளுடைய பாதுகாப்பை நமக்கு உணர்த்துகிறது. கடவுள் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லுகிறது. சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய சந்நிதியில் அடைக்கலமாய் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். மன்னிக்கின்ற தெய்வம் பிரசன்னமாக இருக்கின்றார். ஆற்றலையும் வல்லமையும் தருகின்ற இறைவன் இந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கின்றார். அற்புதங்கள் அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமையான இறைவன் முன்பாக நாம் இருக்கின்றோம். மோயிசன் இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குன்றின் மீது ஏறி நின்று தனது 2 கரங்களையும் உயர்த்தியவாறு ஆண்டவரை நோக்கி உருக்கத்தோடு அவர் வேண்டிக் கொண்டிருந்தார். அவருடைய வேண்டுதல்கள், அவருடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்ட இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு வெற்றியை அளித்தார். யோசுவாவின் வழியாக அவருக்கு வெற்றியை அருளினார். சாலமோன் அரசன் பலிப்பீடத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டவனாய்
தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் உதவிக்காக வேண்டி மன்றாடி ஜெபித்த போது இதோ ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவ்வளவு நேரம் ஆண்டவர் முன்பாக எவ்வளவோ மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்தோமே. ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்தோமே, நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தோமே, நம் தேவைகளை ஒப்பு கொடுத்தோமே. இந்த எல்லா தேவைகளையும் இதோ இந்த பலிபீடத்தில் எழுந்தருளி இருக்கிற நமது ஆண்டவர் நற்கருணை நாதரின் முன்பாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது, அந்த ஆண்டவரிடத்திலே சரணாகதி ஆகும் போது, இவரிடத்தில் தான் நமக்கு நிம்மதி உண்டு, இவரிடத்தில் தான் நமக்கு வல்லமை உண்டு, இவரிடத்தில் தான் நம் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மன நிம்மதியும் உண்டு. சகோதர சகோதரிகளே, எனவே அப்படிப்பட்ட இயேசுவை புகழ்ந்து பாடும் விதமாக, அவரை ஆராதித்து துதிக்கும் வண்ணமாக வானதூதர்கள் அவரை ஆராதித்தார்கள், மூப்பர்கள் அவரை ஆராதித்து துதித்தார்கள், புனிதர்கள் எல்லோரும் அவருடைய சந்நிதியில் நின்று எப்பொழுதும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த புனித திருக்கூட்டத்தோடு, அந்த வானதூதர்களோடு, அந்த மூப்பர்களோடு இதோ இந்த பங்கினை சேர்ந்த நம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருடைய திரு சந்நிதியிலே நின்று கொண்டு அவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்ய எழுந்து நிற்போம். இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்று சொல்லுகிறது இறைவாக்கு. சகோதர சகோதரிகளே, இருக்கிறவராக இருக்கின்ற உயிருள்ள தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இறைவன் ஆபிரகாமின் இறைவன் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய இறைவன். ஈசாக்கின் இறைவன் மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கின்ற இறைவன். யாக்கோபின் இறைவன் மட்டுமல்ல, நம்மை அனுதினமும் வழிநடத்தி நம் தேவைகளை நிவர்த்தி செய்கிற இறைவன். அவரிடத்திலே நம்மை சரணாகதி ஆக்கியவர்களாய் ஆராதித்து துதித்து பாடி செபிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தையான இறைவன் தான் படைப்பின் தொடக்கத்திலேயே இருந்தார். வார்த்தையாலேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார்.
அந்த வார்த்தையான இறைவன், மனு உருவான இறைவன் இந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வாழ்வினுடைய நோய்கள் எல்லாம் குணமாகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் கடன் பிரச்சனைகள், உன் வாழ்வில் வருகிற தடைகள், உன் குடும்பத்திற்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வல்லமை நிறைந்த அந்த ஆண்டவர், அந்த வார்த்தையான இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிப்போம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் இறைவன், வாழ்வு தருகிற உணவு நானே, என்னை உட்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வான். அவன் உயிர்ப்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுவான், அவர் வாழ்வு பெறுவான் என்று சொல்லி நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிற ஆண்டவர் இதோ உயிருள்ள பிரசன்னமாய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சகோதரனே சகோதரியே, இந்த கோதுமை அப்பத்திலே, இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இருக்கிற இறைவன் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கிற இறைவன். அந்த இறைவன் தான் நம் ஒவ்வொருவருடைய வழிகாட்டியாக, வழித்துணையாக வருகின்ற இறைவன், நம் தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற இறைவன். அவரிடத்திலே நம்மை முழுவதுமாக சரணாகதியாய் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், நம் கணவனை, நம் மனைவியை, நம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய அபரிவிதமான அருள், அவருடைய ஆசீர்வாதம் அப்படியே மேலிருந்து கீழிறங்கி நம் ஒவ்வொருவரின் மீதும் வந்து தங்க, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இதோ ஆண்டவரை, நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரை ஆராதனை செய்து போற்றி புகழ்ந்து பாடுவோம். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன், வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 45 முதல் 50 முடிய. இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன்
அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுகடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்பொழுது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. அமருவோம். பிரான்ஸ் நாட்டில் மார்த்தே ராபின் என்கிற ஒரு பெண்மணி, அவருக்கு 20 வயதாகின்ற நிலையில் உடல் நலக் குறைவு ஏற்படுகிறது. நிமோனியா காய்ச்சலினால் அவர் பாதிக்கப்படுகிறார். அவளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஒன்றென்றும் செயலிழக்க தொடங்குகின்றன. கை கால் விழுந்து விடுகிறது. உடல் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு அந்த இடுப்பினுடைய தண்டுவட பகுதி விழுந்து விடுகிறது. அதன் பிறகு அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவிற்கு படுத்த படுக்கையாகி விடுகிறாள் அந்த மார்த்தே ராபின். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனிமேல் இந்த பெண்ணால் எதுவும் செய்ய முடியாது, வாழும் வரை வாழ்வாள், அதன் பிறகு அவள் சாகத்தான் வேண்டும் என்பதுதான் நிலைமை. நாள்பட அவளுடைய நிலைமை மிக மிக மோசமாக மாறத் தொடங்கியது. உணவு உண்ண முடியாத ஒரு நிலை. தண்ணீர் கொடுத்தாலும் அந்த தண்ணீரை அவருடைய வயிறு ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அப்படியே மூக்கு வழியாக வெளியே வந்து விடுகிற ஒரு நிலைமை. இனிமேல் அவள் பிழைக்க மாட்டாள் என்று சொன்ன அந்த நிலையில் படுக்க படுத்தையாக அவள் கிடக்கிறாள். என் அன்பிற்குரியவர்களே, கை கால் விழுந்து போய் உணவு உட்கொள்ள முடியாமல், தண்ணீர் கூட பருக முடியாமல் எவ்வளவு காலம் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அரிதாக 1 வார காலம் அல்லது 1 மாத காலம், அவ்வளவுதானே, அவ்வளவுதான் முடியும். ஆனால் இந்த பெண்மணி வெறும் தேவ நற்கருணையை மட்டுமே உட்கொண்டு, நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்த்தே ராபின் அப்படின்னு போட்டு பாருங்க. வெறும் தேவ நற்கருணையை மட்டுமே உட்கொண்டு 50 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். ஏறக்குறைய 80 வயது வரை அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ நற்கருணை என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. இது பிற பக்தி முயற்சிகளை போன்ற ஒரு பக்தி முயற்சி அல்ல. தாயாம் கத்தோலிக்க திரு அவை சொல்லுகிறது, இதிலிருந்துதான் நம் ஒவ்வொருவருடைய விசுவாசமானது மையம் கொண்டிருக்கிறது. தேவ நற்கருணையிலேயே நம் விசுவாசமானது மையம் கொண்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தேவ நற்கருணையில் உயிருள்ள அப்பமாய் எழுந்தருளுகிறார். இன்றைய நாடினுடைய வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் சீடர்கள் எல்லாம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள், தவியாக தவிக்கிறார்கள். ஐயோ, சாக போகிறோமே, பலத்த காற்று வீசுகிறது, புயல் அடிக்கிறது, படகு மூழ்கும் நிலையில் இருக்கிறது, நம் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது, அவ்வளவுதான், நாம் சாக போகிறோம் என்கிற நிலை.
பல குடும்பங்களினுடைய சூழ்நிலை கூட இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடும். சில குடும்பங்களில் இப்படியாக புயல்கள் வீசிக்கொண்டிருக்கும். அந்த புயல் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, வேதனையை தரக்கூடிய, வலியை உண்டாக்கக்கூடிய, குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஊசலாட்ட நிலையை குறிப்பதாக இருக்கிறது. எப்படி அலைகள் அந்த படகை மோதியதோ அதுபோல துன்பங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் நம்முடைய குடும்பத்தை கூட தாக்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய படகு அந்த கடலிலே தத்தளிக்கின்ற ஒரு மனநிலை. நம் குடும்பம் இந்த ஊரிலே, இந்த வாழ்க்கையிலே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு மனநிலை கூட நம் குடும்பத்திற்கு நெருக்கடியாக வந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில்தான் ஆண்டவர் இயேசு நம் தேவையை அறிந்து வருகிறார். அவர் நம்முடைய அழைப்பிற்கு இணங்க வருகிறார். நமக்கு பதில் கொடுப்பதற்காக வருகிறார். நம் ஆபத்தில் துணை நிற்பதற்காக வருகிறார். நம் தேவையை உணர்ந்தவராக வருகிறார். பாருங்க, இந்த சீடர்களை பார்த்த உடனே அவர்கள் அல்லல்படுகிறார்கள், கதறுகிறார்கள். சாவ போகிறோமே, மடிய போகிறோமே என்கிற அச்சத்திலும் கலக்கத்திலும் பீதியிலும் இருக்கிறார்கள். இயேசு அவர்கள் மத்தியில் வந்து, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் உனக்கு இருக்கிறது என்றால், அந்த மார்த்தே ராபினுக்கு 50 ஆண்டுகால உயிர் வாழ்வை கொடுத்த ஆண்டவர், நற்கருணையில் பிரசன்னமான இறைவன், அவருடைய வாழ்வின் ஆதாரமாக மாறிய இறைவன், உன் வாழ்வின் ஆதாரமாக கூட அவர் மாறுவார். நிச்சயமாக உன் கஷ்டங்களை அவர் தீர்க்கக்கூடிய இறைவனாக உன் மத்தியில் வருவார். அவரை கூக்குரல் எழுப்பி, என் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இதோ எழுந்தருளி வாரும் என்று சொல்லி அவரை பக்தியோடு ஒருக்கத்தோடு நாம் ஜெபித்து வேண்டுகிற போது கடவுள் நம் குரலுக்கு செவிசாய்க்கிற இறைவனாயிருக்கிறார். எசேக்கியா என்கிற ஒரு மன்னன் இருந்தான். அந்த எசேக்கியா என்கிற ஒரு மன்னன் ஒரு மிக பெரும் வியாதியிலே பாதிக்கப்பட்டவனாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலை. இறைவாக்கினர் எசாயா சொல்லிவிட்டார், இன்னும் சிறிது காலத்தில் நீ மடிய போகிறாய், அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லப்பட்ட நிலையில் இறை வார்த்தை சொல்கிறது, அந்த எசேக்கியா மன்னன் தன்னுடைய முகத்தை கொண்டு போய் ஒரு சுவற்றின் பக்கமாக சாய்த்து கொண்டு, அந்த சுவற்றின் பக்கமாக சாய்த்து கொண்டு தேம்பி தேம்பி கதறி அழுது, ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பாரும். இந்த உலகத்திலே நான் இருந்தபோது உமக்கு நேர்மையானவனாக நீதிமானாக நடந்து கொண்ட தருணங்களை நினைத்து பாரும், என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி கதறுவதை பார்க்கிறோம். இறை வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியா, எசேக்கியா, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் துன்பத்தை கண்டேன், இதோ உன்னை நான் குணப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய ஆயுளை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார் இறைவன். சகோதர சகோதரிகளே, கூடிய சீக்கிரத்திலேயே இறந்து விடுவாய் என்று சொல்லப்பட்டவருக்கு 15 ஆண்டுகளினுடைய ஆயுள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. தேவ நற்கருணையினுடைய வல்லமை கூட அப்படிப்பட்டதுதான். அவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டாகும். எனவே ஒரு பக்தியான ஜெபத்திலும் பாடலிலும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க போகிறோம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்லி உருக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அது. அனைவரும் முழந்தால் படியிடுவோம், நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நான் பாடி பாடி ஜெபிக்க ஜெபிக்க, சகோதரனே, உன் உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்பு. சகோதரியே, உன் உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்பு. ஆண்டவர் உன் குரலுக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். உன் தேவை என்ன, உன் கஷ்டம் என்ன, உன் பிரச்சனை என்ன, உன் வலி என்ன, உன் வியாதி என்ன, உன் நோகம் என்ன என்பதை ஆண்டவர் முன்பாக நீ எடுத்து சொல்லி அவரிடத்திலே உருக்கத்தோடு மன்றாடி வேண்டி சொல்லி, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை
என் சோர்வுகள். யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யார் நம் நெஞ்சில் இருக்கிற மனபாரங்கள், மன கஷ்டங்கள், மனதில் இருக்கின்ற வருத்தங்கள், மனதில் இருக்கின்ற நோகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்பாக கொண்டு வருவோம். அந்த ஆண்டவர் நம் மனநோகங்களை நீக்குகின்ற, மன கசப்புகளை போக்குகின்ற, மன வலிகளை தீர்க்கின்ற அருமருந்தாக இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் வாரங்கள். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள். தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவை தன்னுடைய 2 சிறகுகளையும் விரித்து அழகாக பறந்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த சிறகுகளில் ஒன்று உடைந்து போய்விட்டால், சகோதரனே சகோதரியே, அந்த பறவையால் பறக்க முடியுமா? அது நினைத்ததை செய்ய முடியுமா? அதன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? அப்படிதான் சில பேருடைய வாழ்க்கை கூட. அழகாய் சென்று கொண்டிருந்த வாழ்க்கை சில தடுமாற்றங்கள் வருகிற போது, சில பிரச்சனைகள் வருகிற போது, சில கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் போது, அந்த சிறகு உடைந்த பறவையை போல நம் வாழ்க்கையும் கூட சில நேரங்களில் ஒரு இக்கட்டான நிலைக்கு சென்று விடுகிறது. எப்படி அந்த படகு கடலிலே தத்தளித்ததோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் கூட அந்த படகு போல தத்தளிக்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறது. இதோ அந்த படகை கூட காப்பாற்றுகின்ற, அந்த படகில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டு கரை சேர்க்கின்ற இறைவன் இந்த இடத்திலே இருக்கிறார். அந்த சிறகு உடைந்த பறவையை கூட தன் முதுகின் மீது தூக்கி சுமந்து கொண்டு இதோ ஆண்டவருடைய அருள் நலனை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீரை தருகிற இறைவனுடைய சந்நிதியில் தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு பாடி செபிப்போம். சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்?
எரிந்து கொண்டிருக்கிற இந்த விளக்கு, இந்த விளக்கின் மீது காற்று படுகிறது என்றால், சகோதரனே சகோதரியே, அந்த காற்றிலே இந்த ஒளியானது அலகழிக்கப்படும், அணைந்து விடுமோ என்கிற அச்சம் ஏற்படும். இப்படிதான் நம் குடும்பம் கூட சில நேரங்களில் எரிகின்ற விளக்காக நம் குடும்பம் இருக்கின்ற நிலையில் சில காற்று நம்மை இப்படியும் அப்படியும் அசைத்து வீசுகின்ற போது நம் வாழ்க்கை கூட இந்த எரிகின்ற சுடரை போல இங்கும் அங்குமாக ஊசலாடுகின்றது, தவியாய் தவிக்கின்றது. சகோதரனே சகோதரியே, இந்த விளக்கு சுடர்விட்டு எரியக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்றால், அவருடைய அன்பு கரங்களை வைத்து நம்மை பாதுகாக்கின்ற இறைவனாக, நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் நம்மை புடை சூழ்ந்து அரணும் கோட்டையுமாயிருந்து காக்கின்ற தெய்வமாக இதோ ஆண்டவர் நம்மை இணைந்து கொள்ள, நம்மை வலிந்து பற்றிக் கொள்ள நம் முன்பாக பிரசன்னமாக இருக்கிறார். அவரிடத்தில் நம்மை சரணாகதி ஆக்குவோம், நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். சுடர் விட்டு எரிகின்ற இந்த உலகத்தின் ஒளியாக இதோ இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்திலே ஒளி வீசக்கூடிய தீபங்களாக நீங்கள் சுடர் வீசுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை என் சோர்வுகள் யாரை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? குடும்பங்கள் தாய் தந்தை என்கிற உறவில் இருக்கும் போது அந்த குடும்பம் மன அமைதியோடு மன நிறைவோடு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்று அபரிவிதமான வளர்ச்சியில் செல்லுகிற முன்னேற்றத்தில் செல்லுகிற குடும்பமாக இருக்கும். அதே குடும்பத்தில் பிரிவினைகள் வருகிறது என்றால், விவாகரத்து ஏற்படுகிறது என்றால், ஒருவரை ஒருவர் பிரிந்து போகிறார்கள் என்றால், சகோதர சகோதரிகளே, அந்த குடும்பம் சின்ன பின்னமாக மாறிவிடுகிறது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையானது மிக பெரும் ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி விடுகிறது. இதோ ஆண்டவரே, எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்தாலும், எவ்வளவு மனக்காயங்கள் இருந்தாலும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத தருணங்கள் இருந்தாலும், விட்டு கொடுக்க முடியாத ஈகோவோ ஆணவமோ அகங்காரமோ திமிர்த்தனமோ என்னிடத்தில் இருந்தாலும் கூட, இதோ இந்த நேரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் கணவனை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அதன் வழியாக என் குடும்பத்தில் அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், ஒற்றுமையை தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. சகோதரனே சகோதரியே,
சில நேரங்களில் உன் கணவன் உன்னை புரிந்து கொள்ள மாட்டான், உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ள மாட்டாள், உன் பிள்ளைகள் உன் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள், உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உனக்கு துரோகம் செய்வார்கள். இதோ நீ உன்னுடைய கஷ்டங்களை, உன் நெருக்கடிகளை, உன் பிரச்சனைகளை நீ சொல்லும் போது உன் சகோதரனோ உன் சகோதரியோ இதோ உன்னை கேலி கிண்டல் செய்வார்கள், உன்னை அவமானப்படுத்துவார்கள். ஆனால் உன் எல்லா பிரச்சனைகளிலும் உன்னோடு உடன் இருக்கிற தெய்வம், உன்னை தேற்றுகின்ற இறைவன், உன்னை அரவணைக்கின்ற இறைவன், உனக்கு ஆறுதலும் தேறுதலும் நம்பிக்கையும் கொடுக்கிற இறைவன் இதோ இந்த ஆண்டவர் இயேசு ஒருவரே, இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரிடத்திலே உன்னை முழுமையாக சரணாகதியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். திருப்பாடல் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரினுடைய நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர், உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி அவர் தம் தூதருக்கு கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடி ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். 2 கரங்களையும் உயர்த்தி நம் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை இந்த ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு ஒப்பு கொடுப்போம். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த பங்கு திரு அவைக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த பங்கினை வழிநடத்துகின்ற அருட்தந்தை வின்சென்ட் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதியும். இந்த திருவிழாவில் அவர் என்ன வேண்டுதலை உம் திருப்பாதம் வைக்கிறாரோ, எந்த ஒரு நற்காரியத்தை இந்த பகுதியில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ,
இந்த மாற்றல்லி பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து செய்கிறாரோ அவருடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்தருளும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இந்த மாற்றல்லி பகுதியில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அந்த குடும்பங்கள் எல்லாம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள், உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட குடும்பங்கள். என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை இந்த நேரத்திலே முன்பாக கொண்டு வருகிறேன். என் குடும்பம் வாழ்வதற்காக என் கணவன் படுகிற கஷ்டங்களை, என் கணவனுடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை இந்த வேளையிலே நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. என் மனைவி என் குடும்பத்திற்காக என்னென்ன தியாகங்களை செய்கிறாள் என்பதை நினைத்து ஆண்டவரே, என் மனைவியை இந்த திருவிழாவிலே இந்த நற்கருணை நாதரின் முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என் கணவனை, என் மனைவியை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நீர்தான் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நீர்தான் அப்பா. அந்த பிள்ளைகள் ஞானத்தோடு படிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக என் குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ வேண்டும். அந்த பிள்ளைகள் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எந்த தீங்கோ ஆபத்துகளோ அந்த பிள்ளைகளுக்கு நேரிடாமல் காத்தருளும் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட இதோ நல்ல மழைக்காக நாங்கள் வேண்டி மன்றாடுகிறோம் தகப்பனே. கடந்த ஆண்டுகளாக சரியான மழை இல்லாததனால் இந்த பூமி வறண்டு கிடக்கிறதே தகப்பனே. இந்த பூமியிலே எந்த விளைச்சலும் இல்லாமல் இருக்கிறதே அப்பா. பூமியில் இருக்கின்ற மனிதர்களோ, ஆடு மாடுகளோ, இந்த இடத்திலே இருக்கிற மரம் செடி கொடிகளோ எல்லாம் காய்ந்து போய் வறண்டு போகின்ற நிலையில் இருக்கின்றனவே அப்பா. எங்கள் மீது நீர் இரக்கத்தை பொழிந்து எலியாவின் காலத்தில் நீர் செய்த அந்த அற்புதத்தை எங்கள் மத்தியிலும் கூட நீ செய்யும்படியாக உம்மிடத்திலே உருக்கத்தோடு இந்த வேளையிலே செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டு எங்களுக்கு நல்ல மழை பொழிவை தந்து தகப்பனே, இந்த பூமி குளிர நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் மனங்கள் குளிர நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட திருமணமாகாத, திருமண தடைகள் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தடைகள் நீங்க வேண்டும். அந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் கிடைக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மகளோ, நல்ல ஒரு மகனோ கிடைக்க பெற்று நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அவர்கள் வாழ நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் குடும்பத்திலே இருக்கின்ற என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. அந்த பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. 2-3 வருடங்கள் ஆகிறது, 4-5 வருடங்கள் ஆகிறது, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு நாங்கள் இருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை, எங்கள் குற்றங்களை, எங்கள் தவறுகளை மன்னித்து எங்கள் மீது இரக்கத்தை பொழிந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அவர்களின் கர்ப்ப கனியை தொட்டு ஆண்டவரே ஆசீர்வதித்து ஒரு பிள்ளை பாக்கியத்தை தரும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அண்ணால் உன் திருமுன்னிலையிலே கதறி அழுதாலே ஆண்டவரிடத்திலே என் உள்ளத்தை நான் கொட்டி கொண்டிருக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்லுகிறது, என் ஆண்டவரின் முன்பாக என் உள்ளத்தை நான் கொட்டி கொண்டிருக்கிறேன். துன்பத்தின் மிகுதியினால் நான் மிகுந்த வேதனையோடு ஆண்டவர் முன்பாக என்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதோ என் ஆண்டவர் என்னை அறிவார், என் தேவையை அறிவார் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அந்த குரலுக்கு பதில் கொடுத்து சாமுவேல் என்கிற பிள்ளையை அன்னாளுக்கு கொடுத்தாரே. சகோதரனே, சகோதரியே, அத்தகைய பிள்ளை பாக்கியத்தை நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். நாம எந்த தொழிலை செஞ்சாலோ, எந்த வியாபாரத்தை செஞ்சாலோ, எந்த முயற்சிகளை நம் குடும்பத்தில் தொழிலாக செய்து கொண்டிருந்தாலும் நம் ஒவ்வொருவருடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த தொழிலிலே நல்ல வளர்ச்சி வேண்டும், அந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வேண்டும். ஆண்டவருடைய அபரிவிதமான அருள் அந்த தொழிலின் மீது, அந்த வியாபாரத்தின் மீது, அந்த முயற்சிகளின் மீது தங்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிப்போம்.
நம் குடும்பத்திலே ஏதாவது மனக்கசப்புகள், காயங்கள், சொத்து தகராறுகள், பிரச்சனைகள், அண்ணன் தம்பி உறவுகளுக்கிடையே, அக்கா தங்கை உறவுகளுக்கிடையே நல்ல புரிதல்கள் இல்லை என்றால் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் மனக்கசப்புகளை, மன காயங்களை, மன வருத்தங்களை இந்த திருவிழாவிலே அகற்றி மன நிம்மதியோடு, மன நிறைவோடு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்திலே வியாதியஸ்தர்கள் இருக்கலாம், இந்த இடத்திலே வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கலாம். தலைவலியோ, ஒத்தை தலைவலியினால் பாதிக்கப்பட்டவர்களோ, புற்றுநோய் கட்டிகளினால் இருப்பவர்களோ, நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறவர்களோ, தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களோ, வயிற்றிலே கட்டியினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களோ, இதயத்திலே ஓட்டை இருப்பவர்களோ, அடைப்பு இருப்பவர்களோ, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், இரத்த போக்குடைய பெண்களாக நாம் இருந்தாலும் கூட இதோ ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தொடும்போது, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது நாம் சுகம் பெறுகிறோம், குணம் பெறுகிறோம். இதோ அந்த பார்வையற்ற பத்திமேயு அந்த சாலையின் ஓரமாக அமர்ந்து கொண்டு, தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று சொல்லி கத்தினானே. ஆண்டவருடைய இரக்கம் அவன் மீது பட்டதே. என் ஆண்டவரின் ஆடையின் ஓரத்தை தொட்டாலே போதும், நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி இரத்த போக்கினால் 12 ஆண்டுகளாய் வருந்திய பெண் தொட்டாலே சுகத்தை பெற்றுக் கொண்டாலே. சகோதரனே, சகோதரியே, நம் வாழ்விலும் கூட அந்த நற்சுகம் கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். நாம் தனிமையில் இல்லை. சில நேரங்களில் பிள்ளைகள் நம்மை கைவிட்டு விடலாம், பெற்றோர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். அனாதையான மனநிலை சில நேரங்களில் தனிமை நம்மை வாட்டி வதைக்கும். ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார் என்கிற துணையிலே அவரை நம்பி, அவரை விசுவசித்து, அவருடைய திருக்கரங்களில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் மகிமையில் பங்கு பெற ஜெபிப்போமாக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.